ஒரு சின்ன கிராமத்துல கடைசி வீட்டுல ஒரு கிழவன் இருந்தாரு. கையில காசில்ல, வயித்துல சாப்பாடே கம்மி. ஆனா மனசு மட்டும் ரொம்ப பெருசு. தினமும் சாயங்காலம் என்ன இருக்கோ அத வச்சுதான் ஒரு பாத்திரத்துல சோறு வச்சு வீட்டு முன்னாடி உட்கார்ந்திருந்த அந்த நாய்க்கு போடுவாரு. அந்த நாள் மட்டும் நாய் சோத்த தொட்டதில்ல. கிழவன் கேட்டாரு, ஏய், பசிக்கலையா? உடம்பு சரியில்லையான்னு. நாய் எதுவும் சொல்லல. கண்ணு மட்டும் ஏதோ சொல்ல வந்த மாதிரி. கிழவன் தன்னோட சோத்தையும் அதுக்கே வச்சாரு. அப்பவும் நாய் சாப்பிடல. மறுநாள், 3வது நாள் அதேதான். சோத்த பாத்து பாத்து தலை குனிஞ்சிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்துச்சு. ஒரு நாள் காலை கிழவன் எழுந்து பார்த்தா நாய் காணோம். நான் ஏதாவது குறைச்சிட்டேனான்னு மனசு உடைஞ்சிடுச்சு. அப்ப கிராமத்தாரு சொன்னாங்க, அந்த நாய் பசிச்சு சாப்பிடாம இருக்கல. அது தன்னோட குட்டிகளுக்காக சோறு தேடி போய் உயிரை விட்டுடுச்சு. கிழவன் அப்படியே உட்கார்ந்து கண்ணீர் விட்டாரு. நீ பசிய விட பாசத்தை தேர்ந்தெடுத்துட்டியேடான்னு. கொங்கு மோரல்: சோறு வயித்த நிரப்பும், பாசம்தான் உயிரை நிரப்பும். மனசு நல்லா இருந்தா காசு இல்லாமையும் மனுஷன்